ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேயே விஜய் பார்வதியை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் மொத்த விடம். என்னென்னா, இப்போ போன வாரம் வந்துட்டு அம்மா மைக் மாட்டல, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது பிக் பாஸ் கொடுக்கல, வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்தாங்க, அவங்க பண்ணாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ் டே தானே, ஏன்னா விஜய் பார்வதியை வச்சு செஞ்சுட்டார், அதுக்கு அவரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த ஒரு எபிசோடு ஃபுல்லாக மைக்கே மாட்டக்கூடாதுன்ட்டு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் வந்துட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அவங்கள வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணுன்றாங்க. வெசல் ஃபுல்லாக நான் நைட்டு பண்ணண்டி அப்படின்றாங்க விஜய் பார்வதி. ஏன்னா நைட்டு வந்து அவங்களும் கமருதுன்னு தான் பாத்திரம் தொலைக்குனாங்க, நம்மளே பார்த்தோம். வினோத்தும் பண்ணார். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, சுபிக்ஷா வந்துட்டு இல்லையே நானும் ஆதரவு தானே பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நாங்கள் பண்ணோம் அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே, இப்போ தானே மக்களுக்காக செய்கிறேன்னு சொன்னீங்க, பண்ணுங்கள். முதல் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இல்லையேன்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து முதல் சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணல, நாங்கள் தான் பண்ணணும். கானா அவனை தொந்தர் இல்லை நானும் கமருதுன்னு நைட்டு வந்துட்டு பாத்திரம் கழுவும்போது எங்களுக்கு ஃபுல்லாக அவன் தானே ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு. உடனே சரி பரவாயில்ல, மக்களுக்காக நீங்கள் பண்ணுறான்னு சொன்னீங்களே அதை பண்ணுங்க அப்படின்னு மடக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா, எவ்வளோ தான் பாத்திரம் வளர்க்குறதுன்னும் போது அமிதும் வந்துட்டு பார்வதி பேசாமல் இதை பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள் அப்படின்றாரு. ஆதரி அப்போ சுபிக்ஷா என்ன தான் பண்ணுவாங்க அவங்க? ஆதரி வேலை செய்யலன்னு அமித்துக்கே தெரியும், ஆதரியை கூப்பிட்டு பண்ண சொல்லலாம்ல, பண்ண மாட்டாங்க. ஏங்க இவ்வளோ ஒஸ்ட்டாக பிகேவ் பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு சரி ஓகே பனிஷ்மெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ அடி வாங்கியாச்சு, சரி பாவம் நேற்று ஃபுல்லாக அவ்வளோ அடி வாங்கியிருக்கு, வச்சு செஞ்சுட்டாங்க, போன வாரம் ஃபுல்லாகவும் பண்ணுச்சு, சரி நம்ம பண்ணுவோம், நம்ம வேலை தானே அது, அதை பண்ணுவோன்னு சொன்னால் அது பண்ண மாட்டாங்க. இதில் வேறு அவங்க போய் சொல்கிறாங்க, நான் 60% பண்ணியிருக்க மாட்டேன்னா, எப்படி இருந்தாலும் என் வேலையா அப்படின்னா, நான் 60 40 நீ பண்ணியிருப்பேன். விக்ரம் அங்கேருந்து கலாய்க்கிறார். உடனே கனிக்கிட்ட போய் கேட்குறாங்க விஜய் பார்வதி, பனிஷ்மெண்ட் கனி போன வாரம் நான் ஒரு 60% பண்ணியிருக்க மாட்டேன், 100%. இல்லை நீங்கள் 40 தான் பண்ணீங்க. இதில் வேறு வந்து அவங்க பாத்திரம் தொலைக்கும்போது விக்ரம் சொல்கிறார், நான் சொல்கிறத கேளு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், எதுவுமே பேசாமல் கழுவு அப்படின்ட்டு. நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் போட்டாங்க விக்ரமை, ஏதாவது சமைச்சார் நல்லா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா கனி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இது கனிக்கு பதில் சேண்டாக இருந்ததாங்க செஞ்சுருக்கணும் விக்ரம். ஒன்றும் சொல்கிறதுக்கு எது எப்படியோ வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க, வச்சு செய்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து மாசான சம்பவங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன் வேறு வந்துட்டு அந்த ப்ரொமோவில் வந்துச்சு, சூப்பராக இருக்குது. அந்த கரெக்டாக அந்த 7 பேர் நம்ம போட்டு பாருங்கள், அந்த 7 பேர் மட்டும் வந்தாங்கன்னா எஃப்ஜே காலி, எஃப்ஜே இல்லை சாண்ட்ரா இல்லை அமித், உங்கள் 3 பேரில் தான் விஷயம் நடக்கும். எப்படியும் 2 பேர் வந்து எவிக்ட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா உள்ளே அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. மிட்வீக் எவிக்ஷன் வேறு வரும், அது வந்து இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் வரும். ஸோ நிறைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்காக காத்துட்ருக்கு, பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். தொடர்ச்சியாக ஏன்னா காலையில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல பார்த்துட்டு பாருங்க, அதையும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜாகிங் பண்ணும்போது பேசவே இல்லை, மைக்கு போடலை ஓகே, ஆனால் மைக் எப்போ போடணும், பேசும்போது போடணும், பிக் பாஸோட ரூல்ஸ் கரெக்டாக. அவங்க ஜாகிங் பண்ணுறாங்க, எதுவுமே பேசவே இல்லை, சத்தியம் பண்ணுறாங்க. பிக் பாஸ் அங்கே வந்து மைக்க மாட்டுங்கன்றார். ஆனால் கனி ரொம்ப நேரமாக மைக்க மாட்டாமல் கிச்சனில் இருக்காங்க, அவர் சொல்லவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொல்லும்போது நம்மளே அப்போ தான் லைவ் திரும்பி பார்க்குறோம், இன்னும் எதே சொல்கிறாங்க பார்த்தா மைக்கே மாட்டாமல் கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. கனி அப்படின்றாரு, அவங்க வந்துட்டு மைக் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.